அதாவது அரசியல், மதம், ஜாதி, கிராமம் இப்படின்னு வரும்போது காவல்துறை எல்லாம் உலகத்துல எல்லாமே பணமே தேவையில்லைங்க. அன்பு தான் முக்கியம். அவன் திரும்பி பார்த்தா அவனுக்கு 20,000 கோடி சொத்து வச்சிருக்கான். அடிப்படையில இந்திய வரலாறு, உலக வரலாறு. அதை கொஞ்சம் நீங்க ஆர்வத்தோட படிக்கணும். ஹிஸ்டரி எல்லாம் நீங்க எனக்கு ஐபிஎஸ் கிடைச்சவொடனே எங்கள் ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கார் அனுப்பிச்சிருந்தேன் என்னை பார்க்கறதுக்கு. கார் அனுப்பிச்சி விட்டுருந்தார் வாங்கன்னு. என் பையனுக்கு ஒரு ஐபிஎஸ் வாங்கி கொடுப்பான். 40 லட்சம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்குள்ள ரேட்டில் 40 லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அடி மனதில் ஒரு மிகப்பெரிய நோக்கம். இந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் சரியில்லை. இந்த பெண்கள் பாதுகாப்புனா அது சரியில்லை, அது சரி பண்ணணும். நம்ம நாட்டில் ஏழை பணக்காரன் அந்த இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. வேற்றுமாடு நம்ம மக்களுக்கு பயங்கரமான மூட பழக்கங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு கூட நான் வந்து காலையில் ஒரு 50 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு ஊர் ஓரமாக வந்தேன். ஒரே சத்தங்க 5 மணிக்கு பயங்கரமாக வச்சு அடிக்கிறான். பாட்டுக்கு மேலே பாட்டு. அந்த ஊரில் திருவிழா நடக்கும்போது கல்யாணமானு தெரியல, இவனும் கல்யாணமாக இருக்கா இல்லாட்டி செத்துருப்பான் ஒருத்தன். நம்மள ஒருத்தனை செத்துறவும் கூடாது, கல்யாணமும் பண்ணிடக்கூடாது. முடிஞ்சு நடந்த 3 நாளைக்கு ஒரே சத்தம். நான் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த +2 எக்ஸாமினேஷன் நடக்கிற நேரத்துலையாவது இந்த லவுட் ஸ்பீக்கரை நம்ம அதை வந்து தடை பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். யாராவது ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னையில் இருந்தாது அப்படியே ஒரு 1000 பேர் கூடட்டும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஒரு 2000 பேர் கூடும் இன்னைக்கு. அப்படி போட்டிருக்க ஒருத்தர் கீழே எழுதியிருக்கேன். ஆமாம் இவன் வேற, ஏன் நீ டிஜிபியாக இருக்கும்போது நிறுத்திட வேண்டியதானே, இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா நியாயம்தான். அவன் சொல்கிறதும் நியாயம்தான், ஆனால் முடியாதே. அதாவது அரசியல், மதம், ஜாதி, கிராமம் இப்படின்னு வரும்போது காவல்துறைக்கு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. இந்த சில கோவிலில் வந்து மைக் வச்சுருக்காங்கன்னா அதை பிடிக்கிட்டு வந்தா ஐயோ ஒரே பிரச்சனை ஆகிடும். பெரிய ஜாதி கலவரம் ஆயிரும், குத்திடுவான் ஒன்று கொலையே பண்ணிடுவான். 4 டெட் பாடி கிடக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சைலேந்தர் பாபு தான். அவனை உடனே மாற்றுங்கன்னு தானே சொல்லுவீங்க. நான் டிஜிபி உட்காரத்துக்கு வந்தேன்னா உடனே மாறி போகிறதுக்கு வந்துடுறேண்ணா. ஏங்க நியாயமாக பேசணும்ல. நான் இந்த கோயிலில் ஒவ்வொன்று குத்துறான் பாரு, இதை நான் எடுத்துகிட்டு போறேன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்பீக்கர்லாம் தூக்கிட்டு போயிட்டேன் நான் போயிடலாம், ஈஸி. போலீஸுக்கு செய்ய முடியாது அதெல்லாம். ஒரே நாள் தூக்கிட்டு போயிடும் எல்லாத்தையும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா மத கலவரம் வரும், கொலைகள் நடக்கும். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அப்போவே சொன்னேன் சைலேந்திர பாபா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஜிபியை போடாதீங்க, கேட்டிங்களா? இதெல்லாம் தான் போகணும் சொல். எனவே கேட்குற நியாயம்தான். காவல்துறை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி தான் என்னுடைய வீடியோவில் நிறைய நேரத்தில் போடுறதுங்க, இந்த பிளாஸ்டிக்கு ரப்பர் எல்லாம் போட்டு எரிச்சு விடுறானுவோம். நம்ம இன்னைக்கு சைக்கிள் நான் போனது வந்து IRR ரோடு, அதாவது நம்ம புழல்லேருந்து தாம்பரம் வரக்கூடிய ஹைவேஸ்லாம் போனேன். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள் நட்டு விட்டுருக்காங்க. பூவெல்லாம் நேரத்துக்கு வரைக்கும் இந்த பூத்து நின்றுது. இன்றைக்கி பார்த்தா கருகி போய் கிடக்குங்க. அந்த பக்கமாக போகிறவன் பீடி குடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே வந்து எரிச்சிட்டு போயிட்டான். அவன் பாட்டு போயிட்டான் திருவண்ணாமலைக்கு. இது ஃபுல்லாக எல்லா செடியும் எரிஞ்சு போச்சுங்க ஒரே நாள். நம்ம மக்களுக்கு ஒரு குப்பையை பார்த்தா அதை எரிக்கணுங்கிற ஒரு இயற்கையான ஒரு இது வருது. ஏன்னே தெரியல, டிஎன்ஏல இருக்கு போல இருக்கு, எரிச்சிடறானோ. ஆனால் வந்து குப்பை எரிக்கிறது ஒரு மகா மோசமான குற்றம். நமது காற்று வந்து மாசுபடும், தெரியுதுங்களா? இது வந்து நிரந்தரமான மாசுபடும். கொஞ்சம் ஓரளவில் இல்லை, உலகம் முழுவதும் மாசுபடும். இது வந்து படித்தவனுக்கு தான் தெரியும், அறிவியல் புரிஞ்சவனுக்கு தான் புரியும், மற்றவனுக்கு புரியாது. இது போன்ற கருத்துக்களை நீங்கள் நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், திட்டங்கள் கொண்டு போகணும். எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி, எல்லாருக்கும் சாப்பாடு, போக்குவரத்து, எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் ஒரு நல்ல வீடு, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு காரு தான் வேணும். நம்மளுக்கு மோட்டார் சைக்கிள் சொல்கிறாரு, கார் வேணுங்க எல்லாருக்கும். எல்லாருக்குமே ஒரு சூப்பர் கார் வேணும், ஆட்டோமேட்டிக் காரு வேணுமா வேண்டாமா சார்? டப்பு அது வரணுங்க. பணம் வர, பணம் தான் எல்லாமே விஷயம் சொல்கிறேன். அதுவும் இருக்குது. வருமானம் இல்லைன்னா கதை கந்தல். இந்த மேடை பேச்செல்லாம் சொல்லுவானோ வருமானம்லாம் வேண்டாம், பணம் எல்லாம் வேண்டான்னு போய் சொல்கிறான். பணமே தேவையில்லைன்னு இப்போ சொல்லணும் தெரியுமா? குறைஞ்சது ஒரு 1000 கோடியாக சம்பாதிச்ச பிறகு தான் சொல்லணும் பணம் முக்கியம் இல்லை. அல்லாட்டி நல்ல சாமியாராகி 10,000 கோடி சம்பாதிச்ச பிறகுதான் எல்லாம் உலகத்தில் எல்லாமே பணமே தேவையில்லைங்க. அன்பு தான் முக்கியம், பண்பு தான் முக்கியம். அவன் திரும்பி பார்த்தா அவனுக்கு 20,000 கோடி சொத்து வச்சிருக்கான். டாக்ஸ் எல்லாம் கட்டுறதில்லை. நான் சொல்றதை மட்டும் இப்படி சொல்லிட்டே இருக்கணும். மணி இஸ் நாட் எவ்ரி திங், பட் ஃபார் எவ்ரி திங் யூ நீட் மணி. எப்படிங்க? மணி இஸ். பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சோம்பேறியாக இருந்து படிக்காமல் இருந்துட்டீங்கன்னா பணமும் வராது. அதுதான் பிரச்சனை. ஆக்டிவாக உழைக்கிறவனுக்கு தான் வருமானம் வரும், வேலை செய்ய விருப்பவனுக்கு தான் வருமானம் வரும். ஸோ இந்த போலீஸ் நமக்கு வந்து சிவில் சர்வீஸ் ரொம்ப நியாயமான
நியாயமான வருமானம் கிடைக்குங்க, நியாயமான சம்பளம் கொடுக்குறாங்க, நியாயமான சம்பளம். கவர்மெண்ட் வீடுங்க. நான் ஏஎஸ்பியாக வந்து சேர்ந்ததே கவர்மெண்ட் வீடு தான். நான் பிறந்தது ஒரு வீட்டில் 5 குடும்பம், கூட்டு குடும்பம். எனக்கு ஒரு ரூம் கூட கிடையாது, நான் தரையில் தான் படுப்பேன். ஆனால் நான் போய் கமிஷனர் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு 5 ஏக்கரில் இருக்குங்க. 5 நீங்கள் வேணா பாருங்கள், கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அந்த ரேஸ் கோர்ஸ்லாம் இருக்குது கமிஷனோட வீடு. நான் போய் சொல்லலாம், நீங்கள் பாருங்கள். 5 ஏக்கரில் ஒரு வீடுங்க, 8, 9, 10 ரூமு. நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். எங்கள் அம்மாவும் நானும் 5 குடும்பங்கள் இருக்கிற ஒரு வீட்டில் தான் வாழ்ந்தோம். எங்கள் அம்மாவுக்கு அந்த வீடை காட்டி கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து எங்கள் அம்மாவை 8 மாதம் தங்க வச்சேன். பாரு உன் பையன் இருக்கிற வீடை பாரு. சத்தியமாக சொல்கிறேங்க, கவர்மெண்ட் பில்டிங்லாம் அப்படி இருக்கும். கடலூரில் நான் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேரே ஒயிட் ஹவுஸ் தான். வீட்டுக்கு பேர் என்னங்க? ஒயிட் ஹவுஸ். வெள்ளையே தான் இருக்கும், மல்லை மாளிகை. டோரை திறந்தீங்கன்னா வங்காள விரிகுடா, கடல், அப்படிதான் இருக்கும். கலெக்டர் வீடு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவிக்க வீடு. ராபர்ட் கிளைவ் சரித்திரம் படித்து பாருங்கள், பெரிய போர் வீரன், பெரிய கதாநாயகன். இப்படி கார் கிடைக்கும். இப்போல்லாம் ஏசி கார். நாங்கள்லாம் சேரும்போது ஏசியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண கார் தான், சாதாரண ஜீப் தான். இப்போ அது கிடைக்கும். ஸோ எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த இப்படிப்பட்ட இந்த பதவி வந்துங்க நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்தி கொள்வது? பெரிய நோக்கம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. நாட்டில் நல்லது செய்யணும், நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லார் மனசுலையுமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. என்னங்க, நம்மளே கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் தான் வந்திருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஆள மாதிரி இருக்கக்கூடாது, இந்த அதிகாரியமாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா மனசுலையும் இருக்கும். ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தொண்டு செய்யறதுக்கு உங்களுக்கு சம்பளமே கிடைக்கும். அதுதான் சிவில் சர்வீஸ். எப்படிங்க? 4 பேருக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு சம்பளம். அதுதாங்க, டெய்லி உதவி பண்ணலாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, நான் ரிட்டையர்ட் ஆகி 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், எஸ்பியை பார்த்து சொல்லுங்கள் சார், பிரச்சனை, ஏமாந்துட்டேன் சார், கஷ்டப்படுறேன் சார். அவங்களுக்கு தெரியும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். புருஷன் அடிக்கிறாங்க சார், கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்யுங்க. எப்படி எல்லா விதமான பிரச்சனையும், என் மொபைல் ஃபோன் இருக்கு போல் இருக்கு அந்த ஃபேஸ்புக்கில், அதை பார்த்துட்டு 1000 விதமான பிரச்சனை. மக்களுக்கு 1000 பிரச்சனை. ஸோ எல்லா பிரச்சனைகளையும் சொல்கிறாங்க. சில நேரத்தில் நான் அந்த எஸ்பியை கூப்பிட்டு கமிஷனர் கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குப்பா பார்த்து செய்யுங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கை இருக்கு. ஸோ மக்களுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்துமேங்க, ஒவ்வொரு கையெழுத்தும் பெரிய விஷயம். நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பெண்கள் பாவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேருவாங்க, கல்யாணம் ஆகும், புருஷன் வேலை வேணாம்பான், அப்புறம் போவாங்க, அப்புறம் கஷ்டப்பட்டு அவன் வேறு கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்போ 3 பிள்ளைகளோட வந்து எனக்கு போலீஸ் வேலை கொடுன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட 100 பெண்களை திருப்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துட்டேன். 100 பெண்கள் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் போயிட்டு வந்தவங்களாம் எடுத்தேன். ஏன் எடுத்தேன் தெரியுமா? அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு, வெள்ளக்காரன் கொடுத்துட்டு தான் போயிருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சாங்களா? செய்யலை, செய்ய மாட்டாங்க. நிறைய பேருக்கு செய்கிற விருப்பம் இருக்காது. ரூல்ஸ் பார்ப்பாங்க, இந்த அம்மா இனி என்ன பண்ண போகுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்படின்னு கேட்பாங்க. மனசார வந்து வருவாங்க, வேலை செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா செய்யலாம். ஏன் சொல்லுன்னா, இந்த சிவில் சர்வீஸில் ஒவ்வொரு கையெழுத்துக்கும் ஒரு லைஃப் உங்களுக்கு டெய்லி செய்ய முடியும். ஓகே, அதெல்லாம் கரெக்ட் சார். கொஞ்சம் சுருக்கமாக எப்படி நாங்கள் இந்த தேர்வுக்கு எங்களை தயார் செய்து கொள்வது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துங்க எல்லா உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நீங்கள் எல்லாம் படிக்க முடியாது, தேவையும் கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் 6 மாதம் கஷ்டப்பட்டு படித்து அட்ரஸ் எல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா 1 மார்க் வாங்க முடியுமா? இல்லை இந்த ராமாயணம் மகாபாரதம் குரான் பைபிள் எல்லாம் படிச்சுட்டு 6 மாதம் 7 மாதம் படிச்சு 7 வருஷம் படிச்சுட்டு போனால் 1 மார்க் வருமா? வரவே வராது. எங்கேருந்து கொஸ்டின் வருதுன்னு நீங்கள் பார்க்கணுங்க. அடிப்படையில் இந்திய வரலாறு, உலக வரலாறு, அதை கொஞ்சம் நீங்கள் ஆர்வத்தோடு படிக்கணும். ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் ஆர்வத்தோடு படிக்கலாம், 1 மார்க் கூட வாங்க முடியாது. அவன் வந்து எங்கேருந்து இப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லவே முடியாது, தெரியுதுங்களா? டெல்லி பக்கம் காபூல், கராச்சி பக்கம் காபூல் தாண்டி சமர்கண்ட், அந்த பக்கம் பர்கானா. அங்கேருந்து 12 வயசு தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு எழுதி பார்க்குறான், எதிரிகள். திரும்பி பார்க்குறான், படையை உடனேயும் காணோம், படை தளபதியும் காணோம். அவங்க அப்பா செத்து கிடக்குறான், 12 வயசு. தம்பி நீ வாடான்னு கூப்பிடுறாங்க. ஏன்டா கூப்பிடுறீங்கன்னு கேட்குறான். இந்த மாதிரி எதிரிலாம் வந்துட்டாங்க, உங்கள் அப்பா செத்துட்டாரு, நாங்கள் ஓடுறோம், நீ வா. ஏன் ஓடுறீங்க? நீ சின்ன பையன் இல்லை, 12 வயசு பையன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, எஸ்கேப் ஆயிடுவோம். அப்படியா சொல்கிறீங்க? உங்கள் அப்பா வாழை எடுத்தான், முதல்ல எதிரி ஒரு தலையை வெட்டினான், அடுத்த எதிரி தலையை வெட்டினான். அப்போ தான் எல்லாம் திரும்பி பார்த்தானுவான். 12 வயசு. நான் முதல்ல நிற்கிறேன்டா வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு சண்டை போட்டவன் தான் சக்ருதீன் முகமது பாபர். அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி வரான், சக்ருதீன் முகமது பாபர்.
இப்படி வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு பிறகு முகல்ஸ், உங்களுக்கு தெரியும் முகல். அதுக்கு முன்னாடி சுல்தான்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் தைமூர் த லேம். அவன் தான் இந்த ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, அந்த டர்க்கி அந்த ஏரியா மக்களுக்கு அவன் தான் ஹீரோ. அவங்களுக்கு ஒட்டுமொத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெங்கிஸ் கான். பல கோடி மக்களை கொன்னவன் தான் ஜெங்கிஸ் கான். ஜெங்கிஸ் கான் ஓடி வந்து அப்படியே சிந்து நதி வரைக்கும் வந்திருக்கான். ஏதோ மனசை மாற்றிட்டு போயிட்டாங்க. அவன் உள்ளே போந்தாலும் நம்ம யாருமே இருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பூரா கொலை பண்ணியிருப்பான். இங்கிலாந்துலேருந்து ஒரு கப்பல் வருது 1606. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 1606ஆவது ஆண்டு ஒரு கப்பல் கிளம்பி 18 மாதம் கழிச்சு குஜராத்தினுடைய தப்தி நதிக்கரையிலேருந்து இறங்குது. எங்கங்க? 1606. அதில் ஒருத்தன் இறங்கி கேட்குறான், இப்படி டெல்லிக்கு எப்படி போகிறது? போகிறதெல்லாம் சரி சார், எதுக்கு எங்கே போகிறீங்க? நாங்கள் வந்து ஜஹாங்கீரை பார்க்கணும். ஜஹாங்கீர்லாம் பார்க்க முடியாது. ஏங்க? அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கலாம். அதெல்லாம் வாங்குறேன்னு சொல்லி அவன் லஞ்சம் கொடுத்து தான் போவான். டெல்லியில் போய் ஜஹாங்கீர்கிட்ட போய் கேட்பான். அவன் பேர் வில்லியம் ஹாக்கின்ஸ். We are from England, the Great Britain. We want to do business in India. Can you give us permission? ஒரு வருஷம் கழிச்சு பெர்மிஷன் இல்லைன்னு திருப்பி அனுப்புவான். போகிற வழியில் அவன் செத்தே போயிடுவான். அடுத்தது வருவான் வில்லியம் நாரிஷ். அப்போ வந்து ஜஹாங்கீர் ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்பான், கொடுக்க மாட்டான், திரும்பி போயிடுவான். இங்கிலாந்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்பி அனுப்புவாங்க. எம்பி யாருன்னா சர் தாமஸ் ரோ. அவன் கோட்டை சூட்டு போட்டுட்டு அப்போ வந்து அவுரங்கசீப் அவனுக்கு என்ன ஃபுல் பேருன்னா அப்துல் ஜஃபார் மஹீதீன் முகமது அவுரங்கசீப் அல் கசீம் பாதுஷா அகமது அவன் பேர். அவன்கிட்ட போய் கேட்பான், இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட்லாம் பண்ண முடியாது சார். We are representing the Queen of England. என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா எங்கள் கூட இருக்கக்கூடிய 5000 போர் கப்பல்கள் எல்லாமே இங்கே வந்துடும். இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் வெளியே போகாது. மெக்காவுக்கு ஒரு பய போக முடியாது, சுட்டுருவோம் அப்படின்ட்டான். விசாரித்து பார்த்தா அப்போ தான் அந்த ஆள் மேக்கப் பண்ணால் அப்படி இப்படிலாம் நாடுகள் இருக்கா அப்படின்னு. உடனே அனுமதி கொடுப்பாங்க. அவன் தான் சூரத்துக்கு வருவான், மசிலிப்பட்டினம் வருவான், நம்ம மெட்ராஸுக்கு வருவான், கடலூருக்கு வருவான், திருச்சியை பிடிப்பான், வெள்ளூரை பிடிப்பான், ஆற்காடை பிடிப்பான், மதுரை பிடிப்பான், தமிழ்நாடு பிடிப்பான். 1799ஆவது ஆண்டு திப்பு சுல்தானை சுட்டு கொன்று இந்தியாவை பிடிச்சிருவான். தங்களை விட 100 மடங்கு மக்களை கட்டி ஆண்டான். ரோடு போட்டான், ரயில்வேயை போட்டான், கப்பல் தளத்தை கட்டினான், பள்ளிக்கூடம் கட்டினான், ஸ்கூலை கட்டினான், ஆஸ்பத்திரியை கட்டினான், டாக்டர்களை கொண்டு வந்தான், எல்லாத்துக்கும் மேலே கலெக்டர் ஆஃபீஸை கொண்டு வந்தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தான், சட்டத்தை கொண்டு வந்தான், இந்தியன் பீனல் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஒரு சில இளைஞர்கள் மட்டும் 16 மாதங்கள் கடல்ல வந்து இந்தியாவை பிடிச்சி ஆண்டுட்டு விட்டான். அவனை ஆட்சி செஞ்ச இந்த காலம் அதுக்கு பேர் மெடேவல், அதுக்கு பேர் த இங்கிலீஷ் இந்தியா, த இங்கிலீஷ் பீப்புள். அது வரலாறு. இதுல எங்க எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அசோகர் வந்து பெரிய பெரிய தூணுகள்ல என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாரு. அது வந்து 1000 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஃபெரோஸ் கான்ங்கிறவன் அரசனா இருக்கும்போது ஆக்ராவில் கண்டுபிடிச்சு பார்க்கான், என்னென்னமோ எழுதி வச்சிருக்கானே உன் முன்னோரு. அந்த ஊரில் உள்ள எல்லா பண்டிதர்களையும் கூப்பிட்டான். வாங்க 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 ஆசிரியர் பெருமக்களே வாங்க, பண்டிதர்களே வாங்க, உங்கள் எதை எழுதி வச்சிருக்கானோ, உங்கள் பாட்டம் எழுதி வச்சிருக்கான், உங்கள் முப்பாட்டம் எழுதி வச்சிருக்கான், இது என்னன்னு படிச்சு சொல்லுங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறமேட்டுங்க இங்கிலாந்துல மொழி ஆராய்ச்சி ஆரம்பிச்சுட்டானோ, ஏஷியட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா. மொழி ஆராய்ச்சி, சமஸ்கிருத மொழி, அரேபிய மொழி, இப்படிப்பட்ட பல மொழிகள், அவங்களுடைய லத்தீன மொழி ஆராய்ச்சியாளன் வரான் ஒருத்தன். அவன் வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க, சார் என்ன சார் எழுதி வச்சிருக்கிறாரு நமது அசோகன்? இது தெரியலையா? சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் எழுதியிருக்காண்டா அவன் முப்பாட்டன். இப்படி மொழிபெயர்த்து சொன்னவன் யார்? அதுதான் கேள்வி. யாரா சொல்லுங்க பார்ப்போம். ஜேம்ஸ் பிரின்சப். அப்புறம் ஒரு வைர வியாபாரி ஒருத்தன் வருவான். அவன் வந்து தமிழ்நாட்டு, கேரளா, கர்நாடகாலாம் கலக்கிட்டு போவான். அப்புறம் வந்து கல்கட்டா பக்கத்தில் ராஜா போய் செத்து போயிடுவான். அவனை பற்றி கேட்டிருந்தாங்க. அவனு பேர் எத்தினசியன் நிகிதன் அப்படின்னு ஒரு ஆர்மீனியன். இப்படி எங்க கேட்பான்னு சொல்ல முடியாது. எனவே வரலாறு நூல்களை, அடிப்படை நூல்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். அது ஒரு உற்சாகமா இருக்குங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கும். வரலாறுனா சாதாரண நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு அந்த ஒரு உணர்வு இல்லாம படிச்சிட்டோம். அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போனேன். பனையூருங்கிற ஊர்ல போய் டீ சாப்பிடலான்னு இறங்கினேன். பனையூர், இந்த ஊர் என்ன ஊர் தெரியுங்களா? இறங்கும்போது பையன் டீ கொடுத்தான். என்னப்பா படிக்கிறீங்கன்னா, அது எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்னு சொன்னான். எனக்கு ஒரு புத்தகத்தை படித்து ஒரு வாரம் மனசே சரியில்லைங்க. அது என்ன புக்குன்னா யூசுப் கான்,
எ ரிபல் கமாண்டன்ட் ரிட்டன் பை ஹெச்இ கில்ஸ். ஐயோ, ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன சிறுவன், அவனுக்கு பேர் மருதநாயகம் பிள்ளை. அவன் வந்து வேலை இருக்கான், இல்லாமல் டெய்லராக இருப்பான். இங்கே பாண்டிச்சேரியில் டெய்லருங்க, வேற வழி இல்லாமல் அப்புறம் மிலிட்டரியில் சேருவான், வெள்ளைக்காரனை சேருவான். மெட்ராஸை சுற்றி நடக்கிற எல்லா சண்டையிலையும் அவன் தான் தலைவன். இங்கிலீஷ்காரனுக்கு 17 இடத்துல சண்டையில் வெற்றி. இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான்னா, மொத்த இந்தியாவுக்கு நீதான்டா தலைவன், இந்திய படைக்கு நீதான் தலைவன், கமாண்டன்னு கொடுப்பானுவான். பெரிய ஆளாயிருவான், 16 மொழி தெரியும், ஒரு போர்ச்சுகீஸ் பண்ண கல்யாணம் பண்ணுவான், சிறந்த போர் வீரன், மானஸ்தன், பெரும் வீரன். அவனை வந்து பட்டம் கொடுப்பாங்க, கோல்டு மெடல் போட்டுவிடுவோம் களத்தில். நாங்கள் இந்த உலகத்திலேயே இது மாதிரி ஒரு போர் வீரனை பார்த்ததே கிடையாது. இன்னும் வரக்கூடிய சந்ததிகள் இவன் பெயரை சொல்ல வேண்டும், இவன் பெயரை சொல்லி அவன் வந்து தைரியப்பட வேண்டும் சொல்லி வெள்ளைக்காரன், அதுலேயும் ராபர்ட் கிளைவ் அவனுக்கு கோல்டு மெடல் கொடுப்பான், தங்க மெடல் அப்படி போட்டுருவான். பிறகு அப்போ வந்து வெள்ளைக்காரனுக்கு வந்து முழு அதிகாரம் கிடையாது, அவன் சும்மா சைடில் தான் இருக்கிறான், இராணுவத்தை தான் வச்சிருக்கான். முழு அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? ஆற்காட்டு நவாப்பு. ஆற்காட்டு நவாப் அலி இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு? நம்ம ஆளுக்கு. மருதநாயகம் பிள்ளை என்கிற யூசுப் கான் இருக்கானே, அவன் ஏன் யூசுப் கானா மாறினான்னா, பிள்ளை கம்யூனிட்டிக்கு ராஜா ஆக முடியாது அப்படின்ட்டாங்க. பிள்ளை மாதிரி வந்து சத்திரியன் கிடையாதுல்ல, சத்திரியன் தான் வந்து ராஜா ஆக முடியும், நீ பிள்ளையா இருந்தா முடியாதுன்ட்டாங்க. அவன் முஸ்லீமானா பிரச்சனையே இல்லை, அப்படிதான் முஸ்லீம் அவன் ராஜா ஆயிடுவான். இப்போ என்னன்னா, அவனுக்கும் ஆற்காட்டும் அப்போ பெரும் பிரச்சனை ஆயிடும், சண்டை ஆயிடும். சண்டைனா இவன் வந்து ரெடி ஆயிடுவான், ரைட் அப்படின்னு என்ன ஆகி போயிடும், ரெடி ஆயிட்டு மதுரை, திருநெல்வேலியா மதுரையை வந்து பெரிய கோட்டையை கட்டிக்குவான், ஏவனும் பிடிக்க முடியாத அளவில். அவன் என்ன பண்ணுவான், ஆற்காட் நவாப் கூட வரமாட்டான், தனியாக வரமாட்டான், இங்கிலீஷ்காரன் சேர்த்துருவான். பெரிய பெரிய பீரங்கி, இங்கிலீஷ்காரன் வந்துட்டான், சண்டை 1 வருஷம். இங்கிலீஷ்காரனால பிடிக்க முடியல மருதநாயகம் பிள்ளை, ஆற்காட் நவாபால பிடிக்க முடியல. கூடவே இருந்து வந்து களத்தரத்தம் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் திப்பு சுல்தான், நேற்றுக்கு வரைக்கும் ஃப்ரெண்டு. அவன் போய் அங்கே சேர்ந்துக்கிட்டான். 3வது கேரளா ராஜா, அவன் வந்து தான் திருவாங்கூர் ராஜா, அவனும் சேர்ந்துட்டான். ராமநாதபுரம் ராஜா, அவனும் சேர்ந்துக்கிட்டான். உலகமே திரண்டு வந்து எதிர்ப்பு 1.5 ஆண்டுகள் மருதநாயகம் பிள்ளைங்கிற யூசுப் கானை ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய போர் வீரன். கடைசியில் அவனை ஒரு நாளை பிடிச்சி தலையை வேற, காலு வேற, முண்டை வேற, 15 பார்ட்டாக பிரித்து அவனை பிடிச்சதுமே உடனே உடம்பை பிரிச்சிடணும்னு சொல்லுவான், இல்லாட்டி அவன் மீண்டும் உயிர் வந்துடுவான். அதாவது யூசுப் கான் என்பவன் சாகவே மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டானோ, அந்த அளவுக்கு பெரிய போர் வீரன். அவனை பிடிச்ச உடனே தலை வேற கால் வேற, தலையை மட்டும் கொண்டு போய் ஆற்காடு கொண்டு போவாங்க, கால் என்னமோ ஒரு பார்ட்டு மட்டும் கொண்டு போய் அந்த நம்ம சென்னைக்கு பக்கத்தில் சம்மட்டியாபுரம், மதுரைக்கு பக்கத்தில் சம்மட்டியாபுரத்தில் புதைப்பாங்க. அவனை கடைசியில் அவனை பிடிச்சது எதிரிகள் கிடையாது, யாரா இருக்கும்? துரோகிகள். கூட இருப்பான் பாரு, அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கட்டி பிடிச்சி அவனை வந்து கட்டி கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. இந்த கதையை, வரலாற்று கதை, இதில் ஏகப்பட்ட இங்கிலீஷ்காரன் ஜாவான், அவன் பேரெல்லாம் அங்கே வரும். மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் பேர் வரும், நம்ம மக்கள் அவங்கள பற்றியெல்லாம் வரும். இதை படித்து அடுத்த 7 நாளைக்கு எனக்கு வந்து நிம்மதியே இல்லை, மனசே சரியில்லை. அவ்வளோ பெருசு வரலாறு. இப்படி வரலாறை படிக்கணும், பொருளாதாரத்தை படிக்கணும். நீங்கள் பொருளாதாரம், புவியியல், உலக புவியியல், இந்திய புவியியல் படிக்கணும், அறிவியல் படிக்கணும், அறிவியல் கேள்விகள் வரும், அறிவியல் படிக்கணும். குறைஞ்சபட்சம் மேத்ஸ் படிக்கணுங்க, கணிதம் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், ஃபாஸ்ட்டாக போட்டு பார்க்கணும், இல்லாட்டி பாஸ் பண்ண முடியாது. சிசெட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட். ஆங்கிலம் நீங்கள் ஓரளவுக்கு தேர்ச்சி இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒன்று ஆங்கில நோவல்ஸை படிக்க ஆரம்பிங்க. நல்ல நல்ல நாவல்ஸ் இருக்குது, ரொம்ப அருமையான கதையெல்லாம் இருக்குது. ஜெஃப்ரி ஆர்ச்சர், சிட்னி ஷெல்டன், இது போன்ற. இப்போ ஜெஃப்ரி ஆர்ச்சருக்கு புத்தகம், முதல் புத்தகம் வந்து கேன் அண்ட் ஏபல், அதை படிக்க, நல்ல லவ் ஸ்டோரி தான். அப்புறம் வந்து ப்ராடிகல் டாட்டர், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷால் வி டெல் த பிரசிடென்ட், நாட் அ பென்னி மோர் நாட் அ பென்னி லெஸ், கியூர் ஃபுல் ஆஃப் ஆரோஸ், ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அவர் பிடி ஜெயிலில் போடுவாங்க ஜெஃப்ரி ஆர்ச்சரை, அங்கே உட்காந்து எழுதுவான் பிரிசன் டைரி. இப்படி நிறைய நூல்கள் இருக்குது, நூல்கள் நிறைய வாசிங்க, இங்கிலீஷ் பேப்பர் வாசிங்க, ஆங்கில வார்த்தைகளுடைய பொருள் தெரிய வேண்டும். ஷேக்ஸ்பியர் சொன்னான்ல, not everything that matters can be counted, not everything that counts can be counted, not that everything can be counted counts, not everything that is counted counts. எப்படிங்க? not everything that is counted counts, not everything that counts can be counted. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் புரிஞ்சல. அதுதான் ஆங்கிலம். 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்துக்காரங்கெல்லாம் அந்த உலகப் போரில் சேர்ந்த உடனே 27 விமானங்களில், போர் விமானங்களை கொண்டு போய் அந்த ஜெர்மனியில் குண்டு போட போவான். அவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான், கரெக்டாக அடிச்சிடுவான், 27 பேரும் போட்டு தள்ளிடுவான்.
27 காலி முதல் நாள் போர்ல. அந்த மாதிரி மைக்கில் ரேடியோவில் பேசுறாரு. இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி யாரு? வின்சென்ட் சர்ச்சில். வின்சென்ட் சர்ச்சில் முதல் படு தோல்வி, 27 வீரர்கள் செத்துட்டான். என்ன சொன்னா தெரியுமா? In the long history of England, the island nation, never in our history has there been an occasion in which so much is owed to so few by so many. இதா புரியுதா? அதுதான் இங்கிலீஷுங்கிறதுங்க. அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்ஸ்டார்ட் வேற, ஸ்டார்ட் அப் வேற. எப்படிங்க? அப்ஸ்டார்ட்டுங்கிறது வேற, ஸ்டார்ட் அப்புங்கிறது. என்ஜின் ஆயிலுங்கிறது வேற, ஆயில் என்ஜினுங்கிறது வேற. வார்த்தைகளுக்கு பொருள் முன்னாடி பின்னாடி போட்டால் பொருள் மாறும். ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் செஸ் விளையாடிட்டு இருந்திருக்கான். செஸ் விளையாடிட்டு வந்தவன் ஒரு மெடல் வாங்கிட்டு வந்தான். அப்போது யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னாங்களா அந்த டீச்சர் அந்த பையனை பார்த்து. அவன் போய் உட்காந்தான். பக்கத்து பையன் அப்போ தான் யூ ஆர் ஸ்ட்ராங்லி மெண்டல் அப்படின்னாங்களா அவங்க. மென்டலி ஸ்ட்ராங்குங்கிறது வேற, ஸ்ட்ராங்லி மென்டலுங்கிறது வேற. ஸோ இங்கிலீஷ் அந்த இருந்தால் தான் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் புரியும். புரியுதுங்களா? ஆங்கில அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே. ஸோ அது ஒன்றும் படிக்க முடியாதது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இன்னும் எல்லாத்துக்கு மேலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரணுங்க. என்னால் இந்த புரிஞ்சிக்க முடியும், பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது வளத்தையும் நீங்கள் இப்போ தயார் பண்ணால் தான் முடியும். எத்தனை பேர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே. நான் என்ன சார் பண்ணலாம்? இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் படிக்கிற பாடங்களை ஒழுங்காக படித்தாலே போதுங்க. காமர்ஸ் படிக்கிற காமர்ஸ் எத்தனை படிக்க காமர்ஸ். இந்த காமர்ஸ்லேயே 500 மார்க் இருக்குங்க. ஆப்ஷனில் எடுத்தீங்க. ஓகே. எக்கனாமிக்ஸ், எஸ், குட் நம்பர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி. ஓகே. இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஓகே, அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். தமிழ் லிட்ரேச்சர் அதுலேயும் பண்ணலாம். ஓகே. நீங்கள் படிக்கிறத ஒழுங்காக. இன்னொன்றுங்க, நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எந்த ஒரு போட்டியாளன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறானோ அவனுக்கு கிடைக்கும். நம்பிக்கை, ஓ மேல உள்ள நம்பிக்கை. ரைட், எனக்கு அந்த தகுதி இருக்குது சார். நான் ஐஐடிலாம் படிக்கல. நான் இங்கே இந்த நான் சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் படிச்சிருக்கிறேன். இல்லாட்டி நான் எத்திராஜ்லாம் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த தகுதி இருக்குது. ஏன்னா எனக்கு வரலாறு தெரியும், உலக வரலாறு தெரியும், புவியியல் தெரியும், ஓரளவுக்கு அறிவியல் எனக்கு தெரியும், எனக்கு எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு புரியும், கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம். ஆனால் அந்த தைரியம் அல்லது தன்னம்பிக்கை சாதாரணமாக வந்துடுமா? எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது சார், சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, 2.5 வருஷம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் அப்படின்னு வந்துடுமா? தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு நான் மேடையில் ஏறி பேசின உடனே உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை வந்துடுமா? எனக்கே வர மாட்டேங்குது. வருமா? எப்போ வரும்னா அதுக்கான அறிகுறிகள் இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் alone can bring you the confidence. நான் 1/2 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்ல, என்னென்னா பல இடத்துல பேசி மக்களை ஏமாற்றிருக்கிறோம். இங்கேயும் பேசிடலாம் ஈஸியா அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் எனக்கு. புரியுதுங்களா? பல மேடையில் பேசியிருக்கிறேன், பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஓரளவுக்கு மலிப்பிடலாம், அதாவது மேனேஜ் பண்ணிடலாம். எப்படிங்க? somehow we can manage, there shouldn't be problem. அப்படி ஆனால் கூட எனக்கு கலையில் அடிக்க போகிறானோ ஒன்றும் பண்ண மாட்டீங்க, நான் பாட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவேன். அது கான்ஃபிடென்ஸுங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் வரணும்னா நீங்கள் அடுத்த செமஸ்டர் தேர்வில் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்கு வாங்கி பாருங்க. அது வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நடக்காதுங்கிறாங்க. ஐயோ, ஏங்க முடியாது? அதுக்கு தாங்க வராமலே இருந்துக்கலாமே சார். நிறைய சார் எனக்கு உங்களை மாதிரி ஐபிஎஸ் வாங்கணும் சார். சரிப்பா ஆகலாம். என்ன பண்ணுற? நான் +2 படிக்கிறேன் சார். அப்படின்னா நீ நல்லா படிப்பா. அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு ஐபிஎஸ் வேணும் சார். இல்லைப்பா, நீ இது முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, SSN, பிஹெச்சியில் போய் சேரணும். அப்படி சார் அந்த காலேஜ்லாம் யாருக்கு சார் வேணுங்க? ஐபிஎஸ் வேணும் சார். தான் என்ன சார் பண்ணணுங்கிறான். இல்லைப்பா, ஒரு டிகிரிலாம் படிக்கணும். அதெல்லாம் சொல்லாதீங்க சார் என்கிட்ட அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சில பார்த்தீங்கன்னா, சார் நானும் ஐபிஎஸ் வாங்கணும் சார் அப்படின்னு வராரு. சரி, என்ன வயசு 25. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ படிச்சிருக்கேன். ஓகே. +10ல் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? அது ரொம்ப கம்மி தான் சார், வெளியே சொல்ல முடியாது சார். +2 எவ்வளவு? அதுவும் வெளியே சொல்ல முடியாது சார். சரி, இப்போ டிகிரியில் எவ்வளோ வாங்கிருக்கீங்க? அதுவும் சொல்ல முடியாது சார். சரி, ஓகே. ஒரு 10 மணி நேரம் படிக்க கூட ரெடியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்பேன். ஆர் ரெடி அட்லீஸ்ட் வில்லிங் டு லேர்ன்? அது வேணா பண்ணிடலாம் சார் அப்படின்வாங்க. ஸோ என்ன பிரச்சனைனா, இது ஒரு போட்டித் தேர்வு, இது ஒரு பொது தேர்வு அல்ல.
போட்டித் தேர்வு அப்படின்னா எந்த மனிதன் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த போட்டியில் வெற்றி கிடைக்கும். இன்னொன்னு, சார் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஐஏஎஸ் வாங்கணும் சார், முதல் அட்டம் அப்படிங்கிறான். 10th எவ்வளோ மார்க்கு? அது சும்மா 600க்கு 200 மார்க் தான் சார். நீ எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வாங்க முடியும்? அதெல்லாம் முடியாது சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சி, இந்த சிவில் சர்வீஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும்னு ஆசைப்படுறது நல்லது தான், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஈஸியாக கிடைக்காது. இப்போ நீட் எக்ஸாமினேஷனே 60% பேர் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் தான் என்னங்க. ஸோ 2வது அட்டம், 3வது அட்டம், 4வது அட்டம் நீங்கள் ரெடியாக இருக்கணுங்க. அது கிடைக்கிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சொன்னான்ல, டுடே வி செயில்ட் ஆன், அவ்வளோதான் எழுதினான். அவன் 79 நாள் கழிச்சு அமெரிக்கா போனான். அவனோட டைரியை பார்த்தா என்ன எழுதியிருக்கான்னா, இன்னைக்குள்ள வேலையை செஞ்சுருக்கிறோம். நீங்கள் ஒரு அட்டவணை போட்டிங்கன்னா இன்னைக்கு வரலாறுல இதெல்லாம் படிக்கணும், அதை படித்து முடிச்சிங்கன்னா போகிறோங்க சார், அன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இது ஒரு பெரிய போட்டி. இதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சிபிஎஸ்சி சிலபஸில் உள்ள எல்லா என்சிஆர்டி புக்கு 1ஆம் கிளாஸ் புத்தகத்திலிருந்து 12ஆம் வகுப்பு புத்தகத்தை வரைக்கும் முதல்ல வாங்கிருங்க. வாங்கி வீட்டில் போய் உட்காந்து அதை முதல்ல படிங்க. அதாவது ஸ்கூல் படிப்பை மீண்டும் படியுங்கள்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் ஃபன்னியாக தெரியும், ஆனால் படிக்கும்போது தான் தெரியும் இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ட்ரிகனாமெட்ரி, கூலும்ஸ் லா, ஓம்ஸ் லா, கிராவிட்டி, இதெல்லாமே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் முதல்ல திருப்பி படிங்க. டெய்லி 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிங்க, குறைஞ்சபட்சம் ஆங்கில நியூஸ் பேப்பர். முடிஞ்சால் கட்டிங் எடுத்து வைங்க. இந்தியாவில் நடக்கக்கூடியது, உலகத்தில் நடக்கக்கூடியது, யுனைடெட் நேஷன்ஸில் நடக்கக்கூடியது, பொருளாதார மாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள், எல்லா பிரச்சனைகளும். இப்போ வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி அவன் அடைச்சி வச்சிருக்கிறான். அதனால அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோல் எல்லாம் வராமல் இருக்குது. பெட்ரோல் மட்டும் இல்லை, அந்த கேஸ் மட்டும் இல்லை, இப்போ வந்து சல்ஃபர் வரலையாம். சல்ஃபர் வரலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டரை தயார் பண்ண முடியாது அப்படிங்கிறான், மொபைல் ஃபோனை தயார் பண்ண முடியாதுங்கிறான். பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது தொழில் ரீதியில். இப்போது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாசிக்கணும். டெய்லி வாசித்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தயார் தான். முடிஞ்சால் முதல்ல போய் ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாருங்கள், ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதி பாருங்கள், ஒரு குரூப் 2 எழுதி பாருங்கள், எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி படிப்படியாக போக முடியும். முருகன் அப்படிங்கிற ஆள் ஒரு கான்ஸ்டபிள் தான், டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிள். அவருக்கு ஐஏஎஸ் ஆசை. என்ன பண்ணார்? கான்ஸ்டபிள், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிஎஸ்பி, அப்புறம் ஐபிஎஸ். படிப்படியாக அப்படியும் போகலாம். ஆனால் டைம் ஆகும். ஒரு மாணவி 2 பேர் ஒரே நேரத்தில், அக்காலும் தங்கச்சியும் ஐஏஎஸ் எழுதினாங்க. அக்காளுக்கு வந்து, தங்கச்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு கிடச்சிருச்சு, ஐஸ்வர்யா. இப்போ தூத்துக்குடியில் சப் கலெக்டராக இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. நான் கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். தங்கச்சி கிடச்சாச்சுங்க. அக்கா அடுத்த வருஷம் எழுதி பார்க்குறாங்க, கிடைக்கல. அஸ்மிதா அடுத்த வருஷம் எழுதி பார்க்காங்க, கிடைக்கல. வயசு 30 ஆகி போச்சு. அம்மா அப்பாவும் கவலை இருக்குமா இருக்காதா? ஏங்க பெற்றோர்கள் இருக்கீங்கல்ல, பிள்ளைக்கு வந்து 30 வயசு 31 வயசு ஆகுது. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு சிவில் சர்வீஸ் வாங்கி தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அஸ்மிதாவுக்கு போன வருஷம் தான் கிடச்சிது, அக்காளுக்கு கிடச்சி 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் கிடச்சது. அந்த அளவுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ முதல்ல முடிவு பண்ணுங்க, இந்த வேலை நமக்கு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, ரைட், இதுக்கு கொஞ்சம் முயற்சி தேவைப்படும், இதுக்கான விலையை நம்ம கொடுக்க வேண்டும், அதுக்கு நம்ம ரெடியா அப்படின்னு கேட்கணும். விலை கொடுக்கணும்னா 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறதா? எனக்கு ஐபிஎஸ் கிடைச்சவொடனே எங்கள் ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கார் அனுப்பிச்சிருந்தார் என்னை பார்க்கறதுக்கு. கார் அனுப்பிச்சி விட்டுருந்தார் வாங்கன்னு. நான் வீட்டுக்கு போகிறேன், தம்பி ஐபிஎஸ் எல்லாம் பெரிய வேலை தான்ப்பா, என் பையனுக்கு ஒரு ஐபிஎஸ் வாங்கி கொடுப்பா, 40 லட்சம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், இன்னைக்குள்ள ரேட்டில் 40 லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அது ஒன்றும் கிடையாது, அது வந்து பைசா எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது. இன்னொன்று, இது படிக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கடைசி வாங்கி தான் போகணுங்கிற மாதிரி வரணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கும்போது வீட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், பையனை ஜாயின் பண்ணியிருக்கான் படிக்கிறான் அப்படின்னு. அன்றைக்கி நான் ஈரோடு பக்கமாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்குறதுக்கு ஒரு சில செல்ஃபி எடுக்கலாம் வர்றாங்க. நான் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிஜிபி தானே, என்னோட பயங்கரமான ஃபேமஸாக ஒரு பையன் இருந்தாங்க அங்கே. அவனை சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இன்னும் யாரை சினிமா நடிகராக இருக்குமோன்னு பார்த்தேன், அவனை காணோம், மூஞ்சி முறை பார்த்த மாதிரி இல்லை. என்னன்னு கேட்டால், சார் அவர் ஐஏஎஸ் சார்ன்னு சொன்னாங்க. சார் ஐஏஎஸ் வந்திருக்கு சார், ஐஏஎஸ். நானும் பார்க்க போன உடனே ஐஏஎஸ் எங்கப்பா, எந்த ஐஏஎஸ்ன்னு கேட்டேன். இல்லை சார் இப்போ தான் சங்கர் ஐஏஎஸ்ல சேர்ந்துருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். சங்கரில் படித்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்கே எங்கள் ஈரோட்டில் சித்தோட்டில் அவ்வளோ ஃபேமஸ் அவர், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து சேர்ந்த பிறகு இதில் படிக்கிறீங்கன்னா உலகம் முழுவதும் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது இவ்வளோ கிடைக்காம போச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமே. எப்படி இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ ஐஏஎஸ் ஆயிரோளோ, கலெக்டர் ஆகிட போச்சு, கிடைக்கலையா, ஆஹா
கிடைச்சா கிடைச்சுதா, அவ்வளவுதான், செத்தே போயிடுவாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். ஆனா ஒண்ணு கடைசி சொல்லி முடிச்சிடுவோம். ஒரு பூனையா இருக்கிற நீங்க புயலா ஒரு ஒரு புலியா மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தெரியுதுங்களா? பூனையா இருக்கிற நீங்க அப்படிதான் தெரியுது மூஞ்சி மரதம் பார்க்கும்போது. புலியாகணும்னு ஆசைப்படுறீங்க. நானும் அப்படி இருந்தவன் தான். அப்படின்னா இந்த எலியை பிடிச்சி சாப்பிட்ற பழக்கத்தை எல்லாம் விட்டுறணும். எப்படிங்க? எலியில பிடிக்கிற பழக்கத்தை விட்டுறணும். அதாவது சினிமா பாட்டு, சினிமா, மொபைல் ஃபோனு, இந்த சவுத் கொரியன் ட்ராமா. டைம் எங்கே போவீங்க? மொபைல் ஃபோன்லேயே பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து வேலையாகாது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி எலியை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா புலியா மாற முடியாது. கதையே மாற்றிடணும். மாறணுங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு மாறணும். மாறினா ட்ரெஸ்ஸுக்கு போடுற ட்ரெஸ், கலர் இருக்க ட்ரெஸ்ஸு, நம்ம போடுற ஷூவோ இல்லாட்டி நமக்கு நம்ம பிடிச்ச சினிமா நடிகரை மாற்றுறதோ இல்லை நடிகையை மாற்றுறதோ பிரச்சனை கிடையாது. தெரியுதுங்களா? சிலர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் வச்சிடுறாங்க. அப்படியே அது மனசு மாறட்டுமே பிள்ளைகளுக்கு. எப்படிங்க? பையன் ஒரு மாதிரி மந்திரிச்சியோட கோழி மாதிரி சுற்றிட்டு இருக்கான் சார். நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோவில் வச்சு ரோட்டில் போகிறவங்களாம் கும்பிடுறாங்க. அப்படியாவது பையன் மாறட்டும். அதுவும் மாறாது. சிலர் என்ன பண்ணாங்கன்னா நியூமராலஜியில் பேரை மாற்றிடானுவோம். சைலேந்திர பாபு பூ பூ அப்படின்னு பேரை மாற்றினா எல்லாம் சரியாக போயிடும். மாறவே மாறாதுங்க. உங்கள் வாழ்க்கை மாறணும்னா அவனு மனசு மாறணும். இப்படியே போயிட்டு இருந்தா உலகத்தில் பைத்தியக்காரத்தனம் என்ன தெரியுங்களா? இன்சானிட்டி. Insanity is expecting a different result if you continue to do the same thing in your life. வாழ்க்கையில் நேத்தைக்கும் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிற அதே அரட்டை, அதே பிரச்சனை, அதே சினிமா பாட்டு, அதே சினிமா, அதே கொரியன் டிராமா மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டு வாழ்க்கை மாறிவிடும். வாழ்க்கை மாறிவிடும். 4 பேர் நம்மளை மதிப்பாங்கோ, ஐஏஎஸ் கிடைத்து விடும் அப்படின்னு நினைக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். நீங்க வாழ்க்கையை மாறணும்னு நினைச்சீங்கன்னா அடிப்படையே மாத்திரணுங்க. மனசே மாத்திரணும். உழைப்பு இல்லாம ஒன்றும் கிடையாது. போட்டிக்கு நம்மளை தேர்வு பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு மணி நேரத்தை ஆடிட் பண்ணி இந்த நேரத்துக்கு பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க சார், நான் காலையில வந்து முகல்ஸை பத்தி படிக்கணும்னு நினைச்சேன், படித்தேன் சார். நான் வந்து பேங்கிங்கை பத்தி படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சிட்டேன். இன்னைக்கு இது படிச்சு முடிச்சாச்சு சார். அந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒவ்வொரு நாளும் நகர்ந்தால் மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுக்கும்போது 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் மாற்றங்கள் உங்களிடத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும். மூளையை கொஞ்சம் தெளிவாயிடும். தெரியுதுங்களா? இந்த இன்ஸ்டாகிராமும் இந்த ஃபேஸ்புக்கும் பாஸை வெளியே வந்துட்டீங்கனாலே, ஆட்டாடிக்கிலேருந்து வெளியே வந்துட்டாங்கனாலே, சும்மா உட்காந்துருக்கிற வெளியே வந்துட்டாங்களே, உங்களுடைய உடம்புல மூளையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. புது பழக்கத்தை ஆரம்பம் நிறைய வாசியுங்கள். ரீட் a lot and lot. All the best to you and thank you very much.